இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் எதை கேட்டார் அப்படின்னு சொன்னா, இவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க, தன் இருதயத்துக்குள்ள சொல்றாங்க, இத்தனை ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், இத்தனை இடத்துல ஓடுனேன், இவ்வளவு நஷ்டப்பட்டேன், இப்ப என் கையில ஒன்றும் இல்லை, ஆனா நான் ஒன்று செய்ய போறேன் அப்படின்னு தன் மனசுக்குள்ள அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன்னு தான் மனசுல பேசினதை வழியில நடந்துட்டு இருக்கிற கர்த்தர் கேட்டு அந்த மகளுக்கு சுகம் கொடுத்தார். பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய மனதில் பேசினதை ஆண்டவர் கேட்டார். இன்று இரண்டாவது கேட்கிற ஆண்டவராய் உலாவுகிறார். கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், ஆமென், நீ வியாதியின் மூலமாய் பட்ட வருத்தத்தை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வைத்தியர்களால யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க வைத்தியர்களால பாடுபட்டு இருக்கிறீங்களோ, மருந்துகளினால பாடுபட்டு இருக்கிறீங்களோ, எனக்கு சுத்தமா பிடிக்கல பாஸ்டர், எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதே பிடிக்கல, எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பிடிக்கல, எனக்கு இந்த மாத்திரை மருந்து சாப்பிடுறது பிடிக்கல, கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய பலவீனத்தினாலே எந்த சொத்துக்களை எல்லாம் இழந்து, பணத்தை இழந்து, இன்றைக்கு அதனுடைய கடன் கட்டிட்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்க ஏழ்மையை கர்த்தர் மாற்றி அவர் சத்தத்தை கேட்கிறவர். அந்த ஸ்திரீக்கு அற்புதம் செய்த கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய போகிறார். நம்புறவங்க கரங்களை நன்றாய் தட்டி, முழு பலத்தோடு கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எனக்கு தெரியும், இந்த சம்பவத்தில் ஆண்டவர் இவங்க மனசுக்குள்ள பேசின சத்தத்தை கேட்டு ரெண்டு அற்புதம் செய்கிறாரு. ஒன்று, கர்த்தர் இவர்களுக்கு விடுதலை கொடுத்து வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு. இன்னொன்று என்ன பண்ணார் தெரியுமா? நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்களேன். ஆமென். 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை யாருமே சொந்தம் கொண்டாடல, யாருமே சொந்தம் கொண்டாடல. இவங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் எல்லாருமே ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. ஆனால் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய காதுகளில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குதுன்னா, மகளே மகளே, ஒரு புது உறவை ஆண்டவர் சொல்லி, உனக்கு அப்பா நான் இருக்கிறேன், உன் தகப்பன் நான் இருக்கிறேன். கர்த்தர் அதை கிருபையாய் வெளிப்படுத்துகிறார். அவர் சத்தம் கேட்கிறவர், அவர் கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறவர். அவர் மனசுக்கு உள்ள சொன்னதை, மனசுக்கு உள்ள எடுத்த தீர்மானத்தை கேட்டு பெரும்பாடை கர்த்தர் கிருபையாய் சரி செய்தார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் ஜெபத்தை கேட்கிறவர், என் சத்தத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. என் நஷ்டம் முழுவதையும் மாற்றுகிறவர். இந்த வியாதியினுடைய முகாந்திரமே என்னன்னா, அவங்கள செலவை இழுத்து விடணும், அவங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணணும், சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடணும். அதுதான் இந்த வியாதியினுடைய நோக்கம். இந்த வியாதி வந்தது அதற்காக தான் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சார். இன்றைக்கு இந்த 61வது நாளில் ராஜா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக. எங்கள் பிள்ளைங்க சம்பாதிக்கிற பணம், எங்கள் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் செலவு செலவு செலவுன்னு போய் நஷ்டத்தை உண்டு பண்ணி மருத்துவமனைகளில் லட்சங்களை கொட்டிட்டு இருக்கிறாங்களே, இப்பவே ஒரு முடிவிற்கு வரட்டும், ஒரு முடிவிற்கு வரட்டும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பலம் பலன் பலன் பலன். ஐயா, மோசையினுடைய 120 வயசுல அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய சரீரத்தினுடைய பலன் குறையவில்லை. இப்போ இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, திருச்சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு, எசப்பா, இனி அந்த சரீரத்தில் கத்தி வைக்க கூடாது, இனி அந்த சரீரத்தில் ஆபரேஷன் இல்லை, இனி அந்த சரீரத்தில் மருந்து மாத்திரை செலவு இல்லை. உங்களால முடியும், உங்களால முடியும். 20 லட்சம் பேரை எந்த நோயும் இல்லாம நீங்க நடத்துனீங்க ஆண்டவரே.
அப்பா அந்த கூட்டத்துல ஒருவரும் பலவீனர்களா இருந்தது இல்ல. அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இல்ல, அங்க ஒரு மருத்துவமனை இல்ல, அங்க ஒரு ட்ரிப்ஸ் சென்டர் இல்ல. ஆமென். அந்த மாதிரி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் இப்பொழுது அந்த சரீரத்துல உங்க வல்லமை இறங்கட்டும். உங்க வஸ்திர தொங்கல் இந்த இடத்துல உலாவட்டும். ஒவ்வொருத்தருடைய முகத்தின் மேலையும் உங்க வஸ்திர தொங்கல். அம்மாவுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, அப்பாவுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, சகோதரனுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஏசப்பா, ட்ரீட்மெண்டே இல்லாம குழந்தைய கத்தர் தரணும். ட்ரீட்மெண்டே இல்லாம அந்த வியாதியை கத்தர் சரி ஆக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிற பணம் அந்த மாதிரி நஷ்டமாக வேண்டாம். இயேசுவே, இந்த சத்தத்தை கேட்கிற நாங்க யாரும் மருத்துவமனையில போய் அனுமதிக்கப்பட வேண்டாம். சுகம் கொடுக்கிற கர்த்தர் இப்போ அந்த சத்தத்தை கேட்டு சுகத்தை தருவீராகப்பா. மோசே 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்தாரே. ஆனா அந்த சரீரத்துல பலவீனம் இல்லையாப்பா. ஆமென். பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், சொல்லுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். எல்லாரும் பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். சத்தமா திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. எல்லாரும் சொல்லு, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க. ஹல்லேலூயா. நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவா, நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவா. முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வா, முதிர் வயதே ஆனாலும் பசுமையாய் வாழ. இப்ப எல்லாரும் கைய மேல தடி பாடி கொண்டாடுவோம். பாடு, கோடி இயேசுவே, பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். சொல்லுங்க, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, கீதம் எடுக்க வைப்பா. டிக்ளேர் பண்ணுங்க, விசுவாசத்தோட அறிக்கை செய்ய. திருப்தியாக்கி நடத்திடுவா. சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கையோடு சொல்லுங்க. ஆமாப்பா, நீங்க செய்வீங்கப்பா, கொடுக்க செய்வா. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. வெறுமையா அனுப்பல, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினார். கைய மேல தட்டி பாடி கொண்டாடுவோம். சத்தமா பாடிட்டே, கிருப 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 கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு. இது அறிக்கை செய்ய செய்ய நடக்குது. திருப்தியாக்கி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காடைகள் வரவழைத்தா, மன்னாவால் உணவளித்தா,
ஏசப்பா காடைகள் மன்னாவால் உணவழி நான் ஆராதிக்கிறது கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தா தண்ணீர்கள் ஓட செய்து கைகளை மேல தட்டி பாடி கொண்டாடுவோ கோடீரன் சொல்லுவோ பாடி கொண்டாடுவோ கோடீரன் திரும்ப திரும்ப பாடி கொண்டாடுவோ ரத்தனமோ ரஹதலரியா கம லிபரதல ரத்தனமோ ரோதலரி நிபதனோ கோடி நன்றி சொல்லுவோம் சொல்லுங்க திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா வீரம் எடுக்க வைப்பா வீரருக்கு கொடுக்க வைப்பா திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா வீரம் எடுக்க வைப்பா வீரருக்கு கொடுக்க வைப்பா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குறவர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குறவர் திருப்தியாக்கி நடத்திடுவார் தேவைகளை சந்திப்பார் நம்முடைய நஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார் இந்த 100 days ஜெபத்திற்கு பிற்பாடு உங்க வாழ்க்கையில மட்டும் மாற்றம் கிடையாது, சரீரத்திலையும் ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்க போறாரு. புது பலனை ஆண்டவர் கொடுக்க போறாரு. சிலருக்கு சில உடம்புல இருக்கிற சில பார்ட்டையே ஆண்டவரால புதுசா மாற்ற முடியும். ஆண்டவர் புதுசா மாற்ற போறாரு. கர்த்தர் புதுசா மாற்ற போறாரு. 100 days ஜெபம் முடியும் போது நிறைய சாட்சி, எனக்கு பரிபூர்ணமான விடுதலை கிடைச்சு, மருந்திலிருந்து நான் விடுதலை பெற்றுட்டேன் அப்படின்ற சாட்சியை கர்த்தர் தர போறாரு. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது, பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய அவ்வளோ தூரத்துல தன்னுடைய மனசுல பேசினதை ஏசாமி என்ன பண்ணாருன்னா கேட்டார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா கேட்கிற ஆண்டவர். சொல்லுங்க, கேட்கிற ஆண்டவர். கேட்கிற ஆண்டவர். அவர் கேட்கறது மாதிரி கூக்குரல் இடுங்க. அவர் கேட்கறது மாதிரி சொல்லுங்க. அவர்கிட்ட எல்லாம் சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவது, இந்த அதிகாரத்தில் மூன்றாவது ஒரு சம்பவம் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு சம்பவம். நீங்கள் 5ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். 35 கூட வாசிக்கலாம். 35, 36 வாசிக்கலாம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் யாரை நம்ம ஆராதிக்கிறோம்? கேட்கிற ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, கேட்கிற ஆண்டவர். நம்பர் 1, முதலாவது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, கனசரேத்திலிருந்து ஒரு லேகியோன் பிசாசு, 6000 பிசாசுகள் பிடிச்ச ஒரு மனுஷன் கூக்குரல் கர்த்தர் கடலுக்கு அந்த பக்கத்தில் அவருடைய காதல கேட்டுருச்சு. அடுத்து அவர் கேட்கிறார், பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாத்தையும் இழந்து வீட்டில் ஒரு செய்தியை கேட்கிறா, இயேசு இந்த தெருவில் வராருமா, ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இயேசு வராருமா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய மனசுல பேசுறா, நான் எப்படியாவது எழும்பி போய் யாருக்கும் சொல்லாம அவருடைய வஸ்திரத்தையாவது தொடுவேன், தொட்டால் சொஸ்தமாவேன்னு அவ மனசுல நினைச்சதை இயேசு அவ்வளவு தூரத்திலிருந்து இயேசு கேட்டார். நம்பர் 3, இந்த இடத்துல இதே அதிகாரத்துல ஆண்டவர் மூன்றாவதாக கேட்கிற ஒரு ஆண்டவரா இருக்கிறார். இந்த இடத்துல எவீரு உங்களுக்கு தெரியும். யவீரனுடைய பிள்ளை உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. உடனே அவனுக்குள்ள ஆண்டவர் ஒரு ஃபெய்த்தை கர்த்தர் துவங்குறாரு. தன்னுடைய வீட்டில் இருக்கிற மனைவி எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, நான் போய் எதுக்கும் ஏசாமியை நான் பார்த்துட்டு வந்துடுறேன், அவர் விடுதலை கொடுத்துருவாரு, அவரை எப்படியாவது நம்முடைய வீட்டுக்குள்ள நான் கூட்டிட்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மரிச்சு போகிற கண்டிஷன்ல இருக்கிற பிள்ளைய படுக்க வச்சுட்டு ஏசப்பாவை கூப்பிடுறதுக்காக வர்றாரு. இவர் அந்த வீட்டிலேருந்து கிளம்பும் போது மனைவி மட்டும் இல்ல, நிறைய சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இந்த பிள்ளை செத்து போயிடும், இந்த பிள்ளை உயிரோட வராது,
ஆனாலும் இவன் போகும்போது நிறைய பேர் திட்டுறாங்க, ஏயா குழந்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகுது, சாகுற நேரத்தில் நீ இல்லை, அது ஏதாவது பேசணும்னு நினைக்கும், பக்கத்தில் உட்கார்றதை விட்டு போய் அவரை கூட்டிட்டு வர எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி விசுவாசத்தோடு இப்போ ஆண்டவரை பார்க்கறதுக்காக அவர் வராரு. வந்த உடனே தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே என்ன அற்புதம் நடக்குது அப்படின்னா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு எதுவுமே ஆண்டவர் சொல்லாம வஸ்திரத்தை தொட்ட உடனே சரியான உடனே இவருக்கு ரொம்ப குஷி ஆயிருச்சு. ஆண்டவர் வர்றேன்னு சொன்னது ஒரு குஷி, தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே இத்தனை வருஷத்தினுடைய பலவீனம் சரியானது இன்னும் ஒரு சந்தோஷம். பரவாயில்லடா, இன்னைக்கு நம்ம பிள்ளை உயிரோட எழும்புவான் அப்படின்னு சொல்லி பெரிய கான்பிடென்டே ஆயிருச்சு. சந்தோஷத்தோட இந்த பக்கம் திரும்பி ஒரு 10 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள சொந்தக்காரங்க 4-5 பேர் வராங்க. 4-5 பேர் வந்து சொல்றாங்க, இனி அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துற அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இனி அவரை கூப்பிட்டு என்ன பண்ண போறீங்க, அவர் அடக்கமா பண்ண போறாரு, வேண்டாம் அவரை விட்டுருங்க, நம்ம போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஆக வேண்டிய யார்கிட்ட சொல்றாங்க, யார்கிட்ட, யவீரிடத்துல சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களுடைய குமாரத்தை மரித்து போனால் அங்க ஒரு பெரிய கூட்டம் நிக்குது, இயேசு இந்த பிஸியில இருக்கிறாரு அப்படின்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீனுக்கு அற்புதம் நடந்த உடனே அங்க 10 பேர் இயேசுவை அங்க துதிக்கிறாங்க, குருத்தோலையை எடுத்து வச்சு அசைக்கிறாங்க, எப்பா அற்புதம் நடந்துச்சுன்னு. இந்த ஸ்திரீ பயங்கர சந்தோஷத்தோட போறாங்க. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல எல்லாரும் அப்படியே பிஸியா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயே பார்த்துட்டு இருக்கும்போது, எப்படிமா எவ்வளோ நாளுமா இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஏசப்பா அவனுடைய காது மட்டும் எங்க கேட்டுருச்சு சொல்லுங்க. அதுல ரொம்ப அழகா இருக்குது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டார். அவர்கள் சொன்ன வார்த்தை யவீருக்கு தான் சொன்னாங்க. அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கவே முடியாது. ஆனா சொந்தக்காரங்க வந்து உறவினர்களுடைய அந்த வார்த்தையை, அந்த உரையாடலை கர்த்தர் கேட்டு சொல்றாரு ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரனாகிய யோவானையும் தவிர வேறு ஒருவரையும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்திருக்கிறவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திலே பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலி தாகுமி அதற்கு சிறு பண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. உடனே சிறுப்பன் எழுந்து நடந்தால், நல்ல கரங்களை தட்டி உடனே சிறுப்பன் எழுந்து நடந்தாள். என் தேவன் கேட்கிறவர் மட்டுமல்ல, என் தேவன் நடக்க பண்ணுகிறவர். என் தேவன் கேட்கிறவர் மட்டுமல்ல, நடக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது இந்த சம்பவத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஆண்டவர் வந்து கனசரேத்துல கூப்பிட்ட கூக்குரல அந்த கரையிலிருந்து கேட்டாரு. நம்பர் 2 ரெண்டாவது மனசுக்குள்ள சொன்னதை அவ்வளவு தூரத்திலிருந்து ஆண்டவர் கேட்டாரு. நம்பர் 3 மூன்றாவது சொந்தக்காரங்க சுத்தி இருந்தவங்க, ஆமென், அவர்கள் பேசின பேச்சையும் கர்த்தர் கேட்டா. நான் நம்புறேன் இன்னைக்கு உங்களை குறித்து நிறைய பேர் பேசுறாங்க, உங்க பிள்ளைகளை குறித்து நிறைய பேர் பேசுறாங்க, உங்க குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, வருமானத்தை குறித்து, ஆளுக்கு என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிடுறாங்க. சிலர் இவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க, சிலர் இவன் எழும மாட்டான்றாங்க, சிலர் இவன் முடிஞ்சா அப்படின்றாங்க, சிலர் இவனுக்கு நஷ்டமாகும்ன்றாங்க, சிலர் இவன் இனி ஆக்சிடென்ட் ஆகும்ன்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகாதுன்னு பேசுறாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு பேசுறாங்க, இந்த கடன்ல இவன் அழிஞ்சிருவான்றாங்க, இந்த வியாதியில இவன் முடிஞ்சிருவான்றாங்க. ஆனா நான் நம்புறேன், அது உங்க காதுக்கு வருதோ இல்லையோ, உங்களை குறித்து யார் யார் என்ன பேசுறாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். அவர்கள் வாய கர்த்தரை அடைக்கல, ஆனா உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத. உனக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சை பார்த்து நீ பயப்படாத. உங்க குடும்பத்தை பற்றி பேசுகிற பேச்சை குறித்து நீ பயப்படாத. பிள்ளைகளை குறித்து பேசுகிற பேச்சை குறித்து நீ பயப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், நான் நீ எந்த துக்கத்தோடு இருக்கிறாயோ
எதை குறித்து அவர்கள் பேசுவார்களோ என்று நினைக்கிறாயோ அந்த சந்தடி பண்ணுகிற அத்தனை பேரையும் துரத்தி விட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தலி தாகுமி தலி தாகுமி தலி தாகுமி சிறு பெண்ணே எழுந்திரு எழுந்திரு, கர்த்தர் உங்களை சாட்சியாய் நல்ல கைகளை தட்டி லதரம் வதனரஹதலரம லிதரபௌதரலதரரம கேட்கிற ஆண்டவருடைய வல்லமை, கேட்கிற ஆண்டவருடைய வல்லமை. சிறு பெண் நடந்தாள், சிறு பெண் நடந்தாள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழுந்தார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹalleluya 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 ஆமென். நீ எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய், எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். மகளே, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். மகளே, உன்னை நேசிக்கிறவர் பெரியவர். உன்னை எவ்வளவு அசிங்கமா பேசினாங்க, உன்னை எவ்வளவு கேவலமா பேசினாங்க, நீ அஞ்சாத, நீ பயப்படாத, நீ மனசு கஷ்டப்படாத. கர்த்தர் சொல்றார், நான் கேட்டிருக்கிறேன், அவங்க பேசினதை நான் கேட்டேன். அவங்க கண்ணுக்கு முன்னாடி உன்னை சாட்சியா நிறுத்துவேன். அவங்க பேசினது ஒண்ணும் இல்லைன்னு நான் நிரூபிப்பேன். அவங்க வார்த்தைய அவங்க வாயிலேயே நான் வைப்பேன். அந்த வார்த்தை நடக்காது, அவங்க சொன்ன வார்த்தை நிறைவேறாது. லாதானாமா ரஹாதலா ரியாகதனரமா லோதாரமாதா நரலதன ரியாகதரமா. எனக்கு விரோதமா எந்த மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை, ஆமென், நாவுகள் எனக்காக எத்தனை நாவுகள் பேசினாலும் அதை அதமாக்குற ஒருவர் உண்டு, அதை அதமாக்குற ஒருவர் உண்டு. ஹalleluya, thank you Jesus, thank you Jesus. மனிதரின் தூசணையில் மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதரின் தூசணையில் மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, சத்தமா உண்மை அன்றி வேறு துணையில். எல்லாரும் சொல்லுவோம், நீங்கதாப்பா உண்மை அன்றி வேறு துணை. நீங்கதாப்பா நீங்கதாப்பா உண்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகளாயிரம் என் முன்னிருந்து சோர்ந்து போவதில்லை, நீருண்டு. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீ. சத்தமா செய்பவர் நீர் அல்லோ, நீங்க தாப்பா. கைகளை மேல தட்டி உண்மை அன்றி வேறு துணை சொல்லுவோம். நீங்க தாப்பா நீங்க தாப்பா நீங்க தாப்பா உண்மை அன்றி வேறு. திரும்ப திரும்ப நீங்க தாப்பா. இயேசுவே இயேசுவே வேறு துணை இல்லை. ஹalleluya ஹalleluya. இப்போ உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். இவங்க பேசுனாங்க பாருங்க, எவீரினிடத்துல வந்து அப்படியே சைடில் போய், ஏன் அவரை வருத்தப்படுத்துறீங்க, அவரை விட்டுருங்க, நம்ம போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போன்னு சொந்தக்காரங்க, மாமா, மச்சான், யார் வந்தான்னு தெரில, அவங்கெல்லாம் பேசுனாங்கல்ல. இந்த வார்த்தை உண்மையா பொய்யா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உண்மையா பொய்யா? அவங்க சாகாத ஒரு பிள்ளைய வந்து செத்துருச்சுன்னு சொன்னாங்களா? ஹலோ, வீட்டிலேருந்து வரும்போது சாகலை,
ஆனா இப்ப செத்துருச்சு. பார்த்துட்டே இருந்தாங்க எப்ப மூச்சு போகும்னு. இப்போ இந்த யவீரனிடத்திலே அவர்கள் வந்து சொன்ன வார்த்தை என்னதானா, உண்மையான வார்த்தை தான். ஆனா இயேசு திரும்பி பார்த்து என்ன சொல்றாருன்னா, அவங்க உண்மையே சொன்னாலும் அது சாத்தியமே இல்லாததாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உண்மையே கூட சொன்னாலும் நான் நம்புறேன், நீங்க பயப்படாதீங்க, அது சாத்தியம் இல்லை. உங்க ரிசல்ட்ல வந்திருக்கிறது உண்மையாகவே இருந்தாலும், உண்மையா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, உண்மையா இந்த நோய் உங்களுக்கு இருக்குது, உண்மையா இந்த பிரச்சனை இந்த நெருக்கம் உங்களுக்கு இருக்குது, ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், அதை கூட தலைகீழாய் மாற்றுவதற்கு, அது கூட வித்தியாசமாய் மாற்றுகிறதற்கு. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், அது உண்மையா இருந்தா கூட அது சாத்தியமே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்த ஒரு ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறவர், சத்தத்தை கேட்கிறவர். நம்பர் 3, இப்ப என்ன சத்தத்தை கேட்கிறார் அப்படின்னா, உறவினர்கள் சொந்தக்காரர்கள் சொல்லுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. உன்னை குறித்து இப்படியெல்லாம் பேசுறாங்களா, உனக்கு இப்படி ஒரு நோய் வந்துச்சுன்னு சொல்றாங்களா, பயப்படாத பயப்படாத, அது உண்மையா இருந்தாலும் அதை உண்மை இல்லாம மாத்துறதற்கு கர்த்தர் வல்லவர். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இது உண்மையா இருக்க கூடாது ஆண்டவரே, இது உண்மையா இருக்க கூடாது ஆண்டவரே, இது உண்மையா இருக்க கூடாது ஆண்டவரே, இது உண்மைன்னு என் கையில வந்திருக்கு இந்த ரிசல்ட், இது உண்மைன்னு சொல்றாங்க, ஆனா இது உண்மையா இருக்க கூடாது. நான் நம்புறேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அது உண்மை இல்லை அப்படின்னு நடத்துகிற அளவிற்கு கர்த்தர் செய்ய வல்லவர். இந்த ஜெபத்தில் ஆவியானுடைய மகிமை இருக்குது. கர்த்தர் நம்மத்திலே அசைவாடுகிறார். அவர் நினைப்பார், ஆனால் அந்த காரியத்தை எனக்கு செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். அவர் கேட்கிறவர், அவர் கூக்குரல் கேட்கிறவர், அவர் என் சத்தத்தை கேட்கிறவர். நான் ஆராதிக்கிற தேவன் கேட்கிற கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 10 டைம் அப்படி சொல்லிட்டே எழும்ப போறோம் இந்த வார்த்தை. ஆமென். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். எழுமி நிற்கலாமா? சொல்லிட்டே எழுமி நில்லுங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளை எழுமி நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். கேட்கிற ஒரு ஆண்டவர், ஜெபம் கேட்கிற ஒரு ஆண்டவர், அதிசயத்தை செய்கிற ஒரு ஆண்டவர். சொல்லுங்க சொல்லுங்க இந்த வார்த்தையை சத்தமாய் சொல்லி, நான் ஆராதிக்கிற தேவன் காதிருந்தும் கேளாதவர் அல்ல, கண்கள் இருந்தும் பார்க்காதவர் அல்ல, வாய் இருந்தும் பேசாதவர் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் காதுகளினால் கேட்கிறவர், நான் ஆராதிக்கிற தேவன் கண்களினால் காண்கிறவர், நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னிடத்திலே பேசுகிறவர். சத்தமாய் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற தேவன் காண்கிறவர். சொல்ல 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 கேட்கிறவர், எனக்காக பேசுகிறவர். சொல்ல சொல்ல அந்த மகிமை 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 கடந்து வரட்டும், கடந்து வரட்டும், கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபை 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 கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோட நன்றி சொல்லு. அவர் குற்றங்களை எல்லாம் மன்னித்தார், நோய்களை நீக்கினார், படுகுழியிலிருந்து என்னை மீட்டார், எனக்கு விடுதலையை அவர் தந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி யாரிடத்துலையும் போய் கொட்டாதீங்க, இனி யாரும் அவைலபிளா இருக்க வேண்டாம். உங்க விஷயங்கள் வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களிடத்துல ஏன் போய் சொல்லி டைமை வேஸ்ட் பண்றீங்க? அவங்களிடத்துல எதுக்கு போய் பேசுறீங்க? உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் கேட்கிற ஆண்டவர். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிற ஆண்டவர் இருக்கிறார். நீங்க உங்க பெருமூச்சை கூட கேட்கிற ஆண்டவர் இருக்கிறார். அதனால இன்னைக்கு இந்த 61வது நாள் ஒரு தீர்மானத்தோட போங்க. ஆண்டவரே, இனி என் பிரச்சனையை யார்கிட்டையும் சத்தமா சொல்லுங்க, சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அவங்க சொல்லி என்ன பண்ணிட போறாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணிட போறாங்க? இன்னைக்கு நல்லா தலையாட்டி கேட்கற மாதிரி கேட்பாங்க, நாளைக்கு
உங்களையே குறித்து 4 பேர்கிட்ட போய் குறை பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. உங்கள் பிள்ளைய குறித்து நல்லா கேட்பாங்க. நாளைக்கு ஒரு திருமணம்னு வரும்போது, ஐயோ அந்த பிள்ளையா அவங்க அம்மா இப்படி சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு போய் சொல்லிட போகிறாங்க. அப்போது நீங்கள் பேசுகிறதே உங்களுக்கு என்னவா வந்து முடியும்னா வினையாக வந்து முடியும். நீங்கள் இப்போ காசு இல்லை காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு, ஐயோ அவன் அப்போவே பிச்சைக்காரவன், அவன்லாம் காசெல்லாம் கொடுக்க மாட்டான் அப்படின்வாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, யார்கிட்டையும் நம்ம எதையுமே என்ன பண்ண வேண்டாம். இந்த உலகத்திலேயே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சொந்தம், நான் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அவருக்குள்ளேயே வச்சு பதில் கொடுக்கிற ஒரு சொந்தம் அவர் மட்டும்தான். ஆமென். மற்றவங்க எல்லாருமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ஒப்புவிக்கிறவங்க தான் யாரு? சத்தமா சொல்லுங்க. இது ஒன்றும் இல்லை. ஒரு கணவனாரிடத்தில் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டீங்களா? இந்த நாடி கிடக்க சொல்ல, இந்த கணவனார் மனைவிக்கு சண்டைக்கு ஒப்புரவாகிறதுக்கு உள்ள பெரிய டூலே என்ன தெரியுமா? உங்க சம்பவம் தான். இந்த கணவன் மனைவி 2 பேரும் வாக்குவாதமாக சண்டை போட்டு 2 பேரும் மூஞ்சியை திருப்பிட்டு இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் சமாதானமாகணும்னா ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. என்ன ட்ரிக்குன்னு நினைக்கிறீங்க? ஏங்க, இந்த சர்ச்சுக்கு அந்த வந்தாங்கல்ல இந்த சிஸ்டரு, நேற்றுக்கு எங்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க அவருடைய கணவனாரை பற்றி அப்படின்னு சொன்ன உடனே இந்த கணவனாருக்கு கோவம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. என்ன 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 சொன்னாங்க அப்படின்னு மனைவி சண்டை போட்டு ரொம்ப திருப்பி கோபமாக இருக்காங்கல்ல. ஏமா நீ அந்த இதில் நேற்றுக்கு அவர் என் கூட பேசினாரு, அந்த பிள்ளை இப்படியாமேனோன்னே, அப்படியா? அது வரைக்கும் போட்ட சண்டை. அதனால் நிறைய கணவன் மாதிரி அப்படியெல்லாம் இருக்காங்க. சண்டைக்கு தீர்வு என்னன்னா, அடுத்தவங்களை பற்றி பேசுனா சண்டைக்கு என்ன வந்துடும்? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க போல தெரியுது. அதனால் மோஸ்ட்லி 90% 90% கணவன் மனைவிட்ட நிறைய மறைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அதுவும் அவங்க பர்சனலாக சில காரியத்தை மறைச்சா கூட இன்னொருத்தரை பற்றி வந்த விஷயத்தை என்ன பண்ண மாட்டாங்க, மறைக்க மாட்டாங்க. அதே மாதிரி மனைவியும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தன்னுடைய கணவனாருக்கு நீங்கள் சொல்லுவீங்க, பிரதருக்கு கூட சொல்லிடாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க, சிஸ்டருக்கு சொல்லிடாதீங்க பிரதர் அப்படின்வாங்க. அவர் முதல்ல போய் சிஸ்டர்கிட்ட தான் சொல்லுவார், அவங்க முதல்ல பிரதர்கிட்ட தான் சொல்லுவாங்க. அவர் மூலமா அந்த நியூஸ் போதோ இல்லையோ, சிஸ்டர் மூலமா போயிடும், பிரதர் மூலமா போயிடும். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம எதையுமே சொல்லி எந்த பிரயோஜனமும். நீ இப்போ 1000 ரூபாய் கடன் சொன்ன உடனே பாக்கில தூக்கிட்டு பிரதர் உங்களுக்கு 1000 ரூபாய் கடனா, இதை வச்சுங்க நான் கொடுக்க போறாங்க. ஐயோ அவனுக்கு 1000 ரூபாய் கடனாமான்னு அடுத்தவங்க போய் சொல்ல போறாங்க. அதனால நான் நம்புறேன், கேட்கிற ஒரு தேவன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 3 விதமாய் கேட்கிற தேவனை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அவர் 3 விதமாய் கேட்கிறவர். நம்பர் 1, முதலாவது கனசரேத்திலிருந்து கூப்பிடுகிற கூக்குரலை கேட்கிற கர்த்தர். அக்கறைக்கு அந்த சத்தம் கேட்டது. எல்லாருக்கும் கேட்டு கேட்டு பழகி போன சத்தம், எல்லாரும் கேட்டு கேட்டு பழகி சலித்து போய் அந்த சத்தம் வந்தா எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருந்த அந்த சத்தத்தை கர்த்தர் அந்த கரையிலிருந்து கேட்டு அந்த கூக்குரலுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அந்த கூக்குரலை கனப்படுத்தி அந்த லேகியோனை கர்த்தர் சரி செய்கிறதற்கு வல்லவர். ஆமென். வீட்டிலிருந்து கிளம்பும் போது யாருக்கும் சொன்னா விட மாட்டாங்க, இவ்வளவு தீட்டுன்னு ஒதுக்கிடுவாங்க. அதனால யாருக்குமே சொல்ல முடியாது. மனசுக்குள்ளேயே சொல்லி அப்படியே கிளம்பும் போது அங்கே இருந்து சொன்ன சத்தத்தை, மனசுக்குள்ள இருந்து சொன்ன சத்தத்தை கேட்ட கர்த்தர். 3வது மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஆமென், சொந்தக்காரங்க எல்லாம் ரகசியமா சொல்ற சத்தத்தை கேட்டுட்டு பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகளை உயிரோட எழுப்பிடுவேன்னு சொன்ன தேவன். ஹல்லேலூயா. நான் கேட்கிற கர்த்தர், என்னை கேட்கிற கர்த்தர். கையை உயர்த்தி நன்றி அப்பா, இன்னைக்கு நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீங்க பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆறும் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். ஆறும் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கி கைகளை மேல தட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது
உம் பேரன்பு உயிரிலும் மேலானது. பாடுவோம். Praise. உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் இயேசுவே ஹalleluya. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். கைகளை மேல தட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே எத்துணையானே உம் நிழலில் களி கூறுவே. நீர்தானே உம் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டேன் பாலக்காரம் தாங்குதையா. சொல்லு. பாலக்காரம் தாங்குதையா. உம்பாலக்காரம் தாங்குதையா. உம்பாலக்காரம் தாங். கைகளை மேல தட்டி ஆனந்த களிப்புள்ள ஸ்தோத்திரம். சொல்லுங்க அப்பா பார்த்து. தேவனை நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனை தேடுவேன். ஹalleluya. உம் மகிமையை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். உம் மகிமையை உம் வல்லமை காண்கிறேன். உம் வல்லமை காண்கிறேன். உம் வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாடோ. இந்த 61வது நாள் உம்முடைய அபிஷேகம் சரீரத்தில் இறங்கட்டும். சுகம் 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 உண்டாகட்டும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இன்றைக்கு ஒரு மிராக்கிள். அது இனி மருத்துவ செலவு இல்லை, மருத்துவ செலவு இல்லை. இயேசுவே உமக்கே இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரை. இயேசு ராஜா, இயேசு ராஜா இயேசுவே இயேசுவே சொல்லிக்கொண்டே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே உத்திடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு உற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக காலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக ஏறிந்தீர். வல்லமை வல்லமை வல்லமை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த அக்கினி அபிஷேகம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மேல்
இயேசுவே இயேசுவே ஹalleluya ஆமென். இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமை இப்போ எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இன்றைக்கு 18 வருஷமாய் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்தவர், லேகியோன் பிசாசை துரத்தின கர்த்தர் இப்போ சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு அந்த பலவீனம் மாறட்டும். ஆமென் ஹalleluya. மாம்சமான ஏவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, வாக்குத்தத்த ஆவி ஊற்ற வேண்டுமே, மாம்சமான யாவர் ஊற்ற வேண்டுமே, வாக்குத்தத்த ஆவி ஊற்ற வேண்டுமே, நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே, நீச்சலாலம் நீந்த செய்யுமே, நதியாய் பாய். இப்ப சொல்லுவோம் ஊற்றிடுமே ஊற்றிடுமே. எஸ் ஜெபிக்கிறவங்க ஜெபி, ஆராதிங்க வந்து ஆராதி, வார்த்தை ஏசப்பட்ட சொல்றவங்க சொல்லுங்க. ஊற்றிடுமே வல்ல ஜீசஸ் ஜீசஸ். அக்கினி அக்கினி அக்கினி, சுட்டரிக்கிற அக்கினி, அந்த தண்ணீரோடு சேர்த்து சுட்டரிக்கிற அக்கினி, பட்சிக்கிற அக்கினி, வியாதிகளை பட்சிக்கிற அக்கினி, வியாதிகளை பட்சிக்கிற அக்கினி இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஆவியானவரே ஆவியானவரே, நீர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. கைவிட்றாரு இயேசுவே. லதரலம் தனமா லதரல தியானரோ தோலோர ஹதரமா லிபதரல தியாரபௌ தஹதல ரியாசரகதரமா. ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. அக்கினி 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 பரவட்டும் பரவட்டும், அந்த சரீரத்துல இறங்கட்டும், அந்த சிந்தைக்குள்ள இறங்கட்டும். பைத்தியக்காரி என்கிற பேர் மாறட்டும், அந்த பேர் மாறட்டும். வளரிட்டே இருப்பான்ற பேர் மாறணும். ராதானா ராஹதானா லம்தன மௌரஹதல ரியாகதரமா லோதர சப்தர போரஹதல லதர பௌதர தியாகதர லேதர. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus.